வணக்கம். ப்ளூ மீடியா ஆர்ட் சேனலினுடைய நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆகா விநாயகமூர்த்தி என்கிற அகவி. நான் இலக்கிய உலகில் மிக புகழ்பெற்ற எழுத்தாளன் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இருந்தாலும் கூட என்னை இலக்கிய உலகத்தில் பல்வேறு நிலைகளில் அங்கீகரித்த நிலையை நான் பெருமிதமாக சொல்லலாம். நானும் என் படைப்புகளும் என்ற தலைப்பில் உங்களோடு சிறிது நேரம் பேச இருக்கிறேன். நண்பர்களே, நான் 12 ஆண்டுகள் விடுதியிலேயே படித்தவன். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு கல்லூரி காலம் எல்லா பருவநிலையையும் கல்லூரி விடுதியிலேயே நான் படித்து தேறியவன். அப்பொழுதெல்லாம் நூலகத்திற்கு சென்று படிக்கிற ஒரு ஆர்வம், அந்த அந்த எண்ணத்தா அந்த செயல்பாட்டால் தான் நான் ஒரு படைப்பாளனாக துளிர்விட்டேன். 1987 அரசு மேல்நிலைப்பள்ளி பூலாம்பாடி பெரம்பலூர் மாவட்டத்தில் நான் படித்து கொண்டிருந்த போது பாவலர் தமிழ்மணி என்ற ஒரு தமிழாசிரியர் எங்களுக்கு பணியாற்ற வந்தார். அவர் புரட்சி மலர் என்ற ஒரு மாத இதழை மாணவர்களுக்காக நடத்தினார். எல்லா மாணவர்களும் கவிதை எழுத வேண்டும், கட்டுரை எழுத வேண்டும் என்று வகுப்பிலே அறிவிப்பு செய்தார். அப்பொழுதுதான் நான் முதலாக நான் ஒரு கவிதை எழுதினேன். நிலா என்று தலைப்பிட்டு, துருப்பிடித்த வானத்தின் துளைகள் வழியாக மறைந்திருந்து தெரிகிறது என்று எழுதினேன். அதற்கு தலைப்பு நட்சத்திரங்கள். நிலா அல்ல, நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் என்ற தலைப்பிட்டு, துருப்பிடித்த வானத்தின் துளைகள் வழியாக மறைந்திருக்கும் நிலவின் மர்ம முகம் என்று எழுதி, வானம் துருப்பிடித்து விட்டது, அதுதான் நட்சத்திரம், ஓட்டையாகிவிட்டது என்ற சிறு வயதிலே எழுதியதை என்னுடைய தமிழாசிரியர்கள் பாராட்டினார்கள். பிறகு அப்படியே வாசிப்பும் பாட பொருளை கற்றதும், தமிழ் இலக்கியம் தேசிய கல்லூரியிலே, திருச்சி தேசிய கல்லூரியிலே 1990 97 வரைக்கும் அங்கே படித்தேன். என்னுடைய கல்வி நிலை MA B.Ed முடித்துவிட்டு ஆசிரியரானேன். தொடக்கப்பள்ளி ஆசிரியரானேன். பிறகு முனைவர் பட்டம், தலித் கவிதைகளை குறித்து முனைவர் பட்டம் முடித்தேன். இப்படி முடித்து ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து கொண்டே 2004 எனது முதல் கவிதை தொகுப்பு சும்மாடு என்ற ஒரு முதல் கவிதை தொகுப்பை சிவகாமி IAS அவர்கள் வெளியிட்டு பிரம்மாண்டமான விழா பெரம்பலூரிலே. அதுவரைக்கும் ஒரு புத்தகத்திற்கு கல்யாண மண்டபத்தில் கூட்டி இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாரும் கூட்டியதில்லை என்ற நிலைக்கு கவிதைக்கு ஒரு விழா போல எடுத்து என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டேன். அதிலே நல்ல ஒரு கவனம் கிடைத்தது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஆனந்த விகடனில் என்னுடைய இந்த வாரம் எனக்கு பிடித்த கவிதை என்று வாரம் இந்த வாரம் எனக்கு பிடித்த கவிதை என்று போடுவார். அதிலே அந்த அக்டோபர் மாத ஒரு வாரத்தில் எனக்கு பிடித்த இந்த வார கவிதையில், நின்று கொண்டே தூங்குகிறான் நிரம்பி பிதுங்கும் ஒரு சாயங்கால பேருந்தில் நின்று கொண்டே தூங்குகிறான் பள்ளிக்கூட சிறுவன் என்ற அந்த கவிதையை பாராட்டினார்கள். பல நண்பர்கள் தொலைபேசி செய்து என்னை ஊக்கப்படுத்தினார்கள். இப்படித்தான் என்னுடைய இலக்கிய வாழ்க்கை தொடர்ந்தது. அதற்கு அடுத்து சில ஆண்டுகள் கழித்து தொப்புள் புள்ளி என்ற ஒரு கவிதை நூலை எழுதினேன். தொப்புள் புள்ளி என்றால் தொப்புளை யாருமே குனிந்து பார்த்து, இதுதானே அம்மாவின் உடம்பில் இருக்கிற போது, வயிற்றில் கருவறையில் இருக்கிற போது இதுதானே உணவு போன குழாய் என்று மரியாதையோடும் மிக வியப்போடும் அது இப்போ அடைபட்டு கிடக்கிறது என்று வியப்போடும் யாரும் பார்ப்பதில்லை. அதுபோல தொடக்கப்பள்ளியை எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் சில பேர் தான் தொடக்கப்பள்ளியை நினைத்து பார்க்கிறார்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களை நினைத்து பார்க்கிறார்கள் என்று அந்த கவிதை அந்த ஓட்டத்தில் போகும். அதுபோல அந்த தொப்புள் புள்ளியிலே நான்
யாருமே சொல்லாத ஒரு கவிதை வரியை நான் சொல்லியிருப்பேன். தொலைத்தல் நிமித்தங்கள் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு கவிதை வரும். அதை மூர்த்தி, பேராசிரியர் மூர்த்தி ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்ப்பு செய்து தன்னுடைய புத்தகத்திலே வெளியிட்டார். அந்த தொலைத்தல் நிமித்தங்கள் என்ற அந்த கவிதையில் ஒரு சிறுவன் தொலைத்து கொண்டே வருவான், எதை எடுத்தாலும் தொலைப்பான். தொலைக்கிற பழக்கம் வந்து கொண்டே இருக்கும். கடைசியிலே அது கவிதை முடிகிற போது தொலைத்தல் என்பது மரணத்தின் சாயல், மரணத்தினுடைய ரிகர்சல் என்பது போல மரணத்தின் ஒத்திகை, தொலைத்தல் என்பது மரணத்தின் ஒத்திகை என்று அந்த கவிதை முடியும். தொலைத்தலை மரணத்தின் ஒத்திகை என்று நான் தான் தமிழ் சூழலில் மரணத்தை பற்றி கவிதைகளை ஆய்வு செய்கிற போது தொலைத்தல் என்பது தொலைதல் என்பது மரணத்தின் ஒத்திகை என்று யாரும் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. அதே போல் நண்பர்களே, அதற்கு அடுத்தாற் போல காலிப்போத்தலில் நிறைந்திருக்கும் காற்று என்ற என்னுடைய நவீன கவிதையை நான் வெளியிட்டேன். டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியிட்டது. அந்த கவிதை மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றது. ஆய்வாளர்கள் பல பேர் கட்டுரை எழுதினார்கள். பிறந்த நாள் என்ற ஒரு கவிதையை எழுதியிருப்பேன். பிறந்த நாள் குறித்து எனக்கு மேலதிக கவனமெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் மரணம் வருவது போல், கேட்காமல் மரணம் வருவது போல் கேட்காமலேயே பிறந்த நாள் வருகிறது. ஒன்று மட்டும் உறுதி, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று இருக்கிறவர்களுக்காக பிறந்து கொண்டுதான் இருக்கிறது என்று ஒரு தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே போல இறந்தவனினுடைய பிறந்த நாளை கூட நாம் கொண்டாடுகிறோம். இறந்தவனின் பிறந்த நாள் இருக்கிறவரின் மூச்சு காற்றில் அசைகிறது என்று நான் சொன்ன அந்த வரியை நமது கவிதை ஆய்வாளர் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் மிகுந்த அளவிலே பாராட்டி சொன்னார்கள். இப்படி எனது கவிதை பயணத்திற்கு இடையிலே ஆய்வு நூல் ஒன்று, என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு நூலை தமிழ்நாடு அரசினுடைய ஆதி திராவிடர் கலை இலக்கிய மேம்பாட்டு கழகம் 40,000 ரூபாய் பரிசை தந்து அது சிறந்த நூலாக ஏற்றுக்கொண்டு வெளியிட்டது. அதுபோல் நண்பர்களே, என்னுடைய அடுத்த ஒரு 5வது புத்தகம் எருக்கம்பூக்களை பாடுபவன் என்ற ஒரு கவிதை. இதில் தமிழ்நாட்டிலே இது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், ஒரு தனித்த அடையாளம் இதற்கு உண்டு. என்னவென்றால், இந்த கவிதை 100 கவிதைகளால் ஆனது. 100 கவிதைகளால் ஆனது. எல்லா கவிதையும் பூக்களை பற்றி எழுதியிருப்பேன். பூக்களுக்கு பின்னால் மிகப்பெரிய மானுட வரலாறு இருக்கிறது. பூக்களை காலகாலமாக மனிதர்கள் முதலிலே இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்ப்பது போல, இன்றைக்கு நிலாவை பார்ப்பது, இன்றைக்கு கலை இலக்கியங்களை ரசனையோடு பார்ப்பது போல முதலிலே மனிதன் பூக்களைத்தான் ரசித்திருப்பான் என்பது என்னுடைய கணிப்பு. ஒவ்வொரு பூவலையும் 100 பூ, ஒரே ஒரு கடைசி 100வது பூவாக இதில் சொல்லியிருப்பது திருநங்கைகளை பற்றி பூவாக ஊமை செய்து எழுதியிருப்பேன். மற்ற 99 கவிதைகளும் பூக்களால் ஆன தொகுப்பு. பூக்களை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து கடைசியாக சமூகத்தை இணைத்து என்னுடைய சமூக உணர்வை நான் காட்டுவேன். ஒரு சில கவிதைகளை நான் வாசித்து காட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பூக்களின் பெயர்கள் இன்னும் நமக்கு தெரியவில்லை. மனிதனின் பெயர்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வாழ்க்கை ஓட்டத்தைப் போல இதையும் எடுத்துக்கொள்ளலாம். காடுகளில் புழங்கும் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் புனைப்பெயர் ஒன்றை வைத்திருக்கலாம். தன் இருப்பை எப்படியாவது நிரூபித்து விட்டு போவதற்காகத்தான் இத்தனை காலம் விடாமல் பூத்து கொண்டிருக்கிறது இந்த பெயர் தெரியா பூக்கள் என்று பூவினுடைய பெயரை சொல்லாமலே ஒரு 8 கவிதை எழுதியிருப்பேன். மற்றபடி எல்லா கவிதையையும் பூவினுடைய பெயரை சொல்லுவேன். நண்பர்களே, தேர்வு எழுதிய களைப்பில் மரத்தடியில் அமர்ந்த மாணவர்களின் மேல் மொட்டுப்பொறுக்கைகள் உதிரும் அழகிய காட்சி. மாணவ பருவத்தை மரங்களை வைத்தே காலம் செல்லமாய் வருடி அனுப்புகிறது. அவசரமாய் உதிரும் புங்கன் மொட்டுகள் நிழலோடு பேச ஆசைப்பட்டுதான் தரையை தழுவுகிறதோ. இலையுதிர் கால துளிர்த்தலின் அடுத்த கட்டம் பூப்பூத்தல். இலையுதிர்கால துளிர்த்தலின் அடுத்த கட்டம் பூப்பூத்தல்.
புங்கன் பூவில் தேன் ஈ மொய்ப்பதை காட்டிலும் அதிகமாக எறும்புகள் தேனூறி நடக்கும். பார்த்திருக்கிறீர்களா? நிலத்தின் கெட்டித்தட்டிய நிழலின் முதல் அதிபதி புங்கன். அதன் சிரிப்பு அவ்வளவு சுலபமாய் விரியாது. புங்கன் சிரிப்பு அவ்வளவு சுலபமாய் விரியாது. சிரிப்பை அடக்கி அடக்கியே தன் பற்களை தரையெல்லாம் உதிரவிட்டது புங்கன். அதுபோல நுணாப்பூவை பற்றி எழுதியிருப்பேன். என்னதான் வாசத்திற்கு மவுசு இருந்தாலும் அதோடு மட்டுமே முடிகிறதா வாழ்வு? சிந்தித்து சிந்தித்து பார்த்து நுணா மரத்தில் போய் பூத்து கொண்டன மல்லிகை பூக்கள். அந்த பூக்கள் காய்களாய் பழைய காலத்து மகளிர் கொண்டை மாதிரி இருக்கும். நுணாக்காய்கள் கருநிற பழங்களாய் கண்ணுருட்டும். நுணா பூவிற்கும் மல்லிகைக்கும் வாச ஒற்றுமை இருப்பதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? இரும்பு சத்து, கருப்பு கனிகள் இவை என எங்களுக்கு யாரும் சொல்லாமலேயே விடுமுறை கால பழங்களின் அறுவடையாய் பறித்து உண்போம். நன்றாக எனக்கு நினைவிருக்கிறது, என் பள்ளி வயது கால்கள் உயரங்களை நோக்கி பயணிக்க உதவிய முதல் மரம் இது. மரமேறி நுணாப்பூவின் சகவாசத்தை நுகர்ந்த அந்த பொழுதில்தான் முதலாய் வானத்தை கொஞ்சம் அருகில் பார்த்தேன். அதுபோல கவிதைகள் என்பது சமூகத்தை பேசாமல் அழகியல் சார்ந்து பேசுவது என்பது ஏற்காத ஒன்று. மனிதனை பாடுகிற போதுதான் இலக்கியம் பெருமை பெறுகிறது. மனிதனை தாங்கி பிடிக்கிற இலக்கியங்கள் தான் காலத்திற்கும் நிற்கும் என்பது ஆய்வாளர்களுடைய கருத்து. அதுபோல என்னுடைய சமூக உணர்வை எவ்வளவு அழகியல் குறித்து பேசினாலும் சமூக உணர்வை நான் விட்டதே இல்லை. சமூக உணர்வால் தான் நான் கவிஞனாக ஆகியிருக்கிறேன். இன்னொரு கவிதை, வெயிலின் நாக்கிற்கு எச்சில் ஊற வைக்கும் பனம்பழம் புதருக்குள் தான் உதிர்ந்து கிடக்கும். வாசம் பிடித்த மேய்ப்பவர்களுக்கு கையகப்படும் கனி. எங்கள் பருவ காலத்தில் எழுதாத சட்டமாய் பொது உடைமை மரமேறி வெட்டத் தெரிந்தவன் சொந்தம் கொண்டாடி கொள்ளலாம் பனை மரத்தை. செயராமனும் செல்லமுத்தும் நொங்குவிட்ட போனால் தெருவே நொங்குமயமாகும். மரங்களின் தேவதை தென்னை, தலைமுடியை காற்றில் உலர்த்தும் ஒய்யாரம், கீற்றசைவு, மேனி வனப்பு பனைக்கு இல்லாமல் போகலாம். பனையோ நிலக்காம்பின் காவலன். நிமிர்ந்து நின்று தீட்டிய அறிவாள்கள் ஏந்தி நிற்கும் இவ்வீரனின் பூஞ்சிரிப்புக்கு வண்ணமில்லை, மென்மையில்லை, மனம் கூட இல்லை. பூவின் சிரிப்பு பூவில் இல்லை, காயிலோ பழத்திலோ கைவிரித்த ஒளி பசும் மட்டையிலோ தெரியும். வானத்தை கைவிரித்து பூமிக்கு அழைத்த முதல் மரம் பனைமரம். சிரிக்க தெரியாத செம்பட்டை நிற பனம்பூ கார்த்திகை தீபத்தன்று கலகலவென சிரிக்கும் பொறி பறக்க என்று அந்த கவிதை முடியும். இப்படியாக கவிதை குறித்து பேசுகிற போதெல்லாம் சமூகத்தை ஏந்தாத மனிதகுலத்தினுடைய வலியையும் மனிதகுலத்தினுடைய ஆனந்தத்தையும் ஏந்தாமல் அழகியல் காப்பாற்றப்பட வேண்டியவை அல்ல. மனிதகுலத்திற்கு காப்பாக இருக்கிற இலக்கியங்கள் தான் சிறந்தது என்று நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய கவிதை பயணம் பல்வேறு நண்பர்களால் வாசித்து ஊக்கப்படுத்துவதால் தான் இதுவரைக்கும் நான் இத்தனை 5 புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். மேலும் நான் மிகச்சிறந்த படைப்பை எழுதுகிற பயணத்தில் தொடர்கிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு என்னை பற்றியும் என் கவிதையை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த வாய்ப்பை தந்த ப்ளூ மீடியா ஆர்ட் சேனலுடைய நிறுவனத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.